வணக்கம் மாணவ செல்வங்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் பாடம் 9 உள்ள புத்தக பயிற்சிகளை பார்த்தோம். தற்போதும் அதன் தொடர்ச்சியாக உள்ள ஒரு சிறு பாடலை பார்ப்போம். உலா போகலாம், உலா போகலாம். நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே, நிலா பாரு நிலா பாரு நீலவானிலே. நாம் நடக்க கூட வந்திடுமே, நாம் நடக்க கூட வந்திடுமே. வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை, வளரும் தேயும் வருத்தமேதுமில்லை. வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை, வானில் மேகம் மறைத்த போதும் வாடி நின்றதில்லை. நிலா போல உலா போகலாம், நிலா போல உலா போகலாம். நீலவானில் நீந்தி மகிழலாம், நீலவானில் நீந்தி மகிழலாம். என்ன மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? நீங்களும் இதேபோல் பாடலை பாடி பழகவும். அடுத்தது சிரிக்க வைத்த கத்தரிக்காய். சிரிக்க வைத்த கத்தரிக்காய். நம்ம காய் பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் நிறைய காய் இருக்கும் இல்லைங்களா? அம்மா சமையலுக்கு பயன்படுத்துவாங்க காய் இல்லைங்களா? அதில் உங்களுக்கு கத்திரிக்காய் தெரியும் தானே? அந்த கத்திரிக்காய் சிரிக்க வைக்குதாம்மா. யாரை சிரிக்க வச்சதுன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்களா, ஒரு என்னது சமையல் அறை இல்லைங்களா? இங்கே இந்த சமையல் அறையில் என்னென்னலாம் இருக்காமா? நம்ம வீட்டில் சமையல் அறையில் காயெல்லாம் இருக்கும் தானே? அந்த மாதிரி தான் இந்த வீட்டு சமையல் அறையில் காயெல்லாம் இருக்குது. அங்கே அந்த வீட்டு தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்? அழுதுட்டுருக்குறான் சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள் என்னென்ன காயெல்லாம் இருக்குது. பூசணிக்காய் இருக்குது, புடலங்காய் இருக்குது, தக்காளி, சுண்டைக்காய் இருக்குது, வெங்காயம் இருக்குது, கத்திரிக்காய், தேங்காய் சரிங்களா? மாவு இல்லைங்களா? அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சிருப்பாங்கள்ல, தோசை இட்லிலாம் ஊற்ற அந்த மாவெல்லாம் இருக்குது சரிங்களா? அப்போ தக்காளி கேட்குது. தக்காளி என்ன கேட்குது? ஏன் அழுகிறாய்? அந்த தம்பிகிட்ட தக்காளி ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்குது. உடனே தேங்காய் என்ன சொல்லுது? எப்படி நிறுத்துவது? இந்த அழுகிய நம்ம எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லி தேங்காய் கேட்குது. அதுக்கு பூசணிக்காய் என்ன சொல்லுது? நான் ஆடவா? பூசணிக்காய் என்ன சொல்லுது? நான் வேணா உனக்காக ஆடவா அப்படின்னு கேட்குது. உடனே சுண்டைக்காய் இருக்குமில்ல, சுண்டைக்காய் என்ன சொல்லுது? நான் உருளவா? அது எப்படி இருக்குது? உருண்டையாக இருக்கும்ல, நான் வேணா உருளவா அப்படின்னு கேட்குது. அந்த தம்பி அதுக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். நான் குதிக்கவா? உடனே கத்திரிக்காய் என்ன சொல்லிச்சு? நான் வேணா குதிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கும் அந்த தம்பி என்ன பண்ணான்? அப்படியே அழுதுட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்கிறான். உடனே தேங்காய் என்ன சொல்லுது? நான் பாடவா? தேங்காய் நான் வேணா ஒரு பாட்டு பாடட்டா உனக்காக அப்படின்னு கேட்குது. அங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? அந்த தம்பியை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க? முயற்சி செஞ்சிட்ருக்குறாங்க அழுகி நிறுத்துறதுக்காக. அப்போ என்ன பண்ணுச்சு இந்த கத்திரிக்காய்? குதிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சுல, உடனே என்ன பண்ணுச்சு? மேலே கிளி குதிச்சங்காட்டி பக்கத்தில் இருந்ததுல மாவு, அரிசி மாவு பார்த்தோம்ல, அந்த மாவில் என்ன ஆயிடுச்சு? அந்த கத்திரிக்காய் போய் அந்த மாவு இருந்த பாத்திரத்துக்குள்ளே விழுந்துருச்சு. உடனே அந்த தம்பி என்ன பண்ணானாமா? அழுதுட்டு இருந்த தம்பி
அடடா, மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். இவங்க இவ்வளோ நேரம் பேசினாங்க, அதையெல்லாம் கேட்காம அழுதுட்டு இருந்துட்டு அது மாம்பழம் விழுந்ததையுமே கத்திரிக்காய் விழுந்ததையுமே அந்த தம்பி என்ன சொல்கிறான், அடடா மாவில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த மாவுலேருந்து அந்த கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அப்படியே மேலே எந்திரிக்குது. எந்திரிக்கும் போது என்னாச்சு, அந்த கத்திரிக்காய் அதனுடைய நிறமே என்னவாயிடுச்சு, மாவுக்குள்ள விழுந்தா மாவு எப்படி இருக்கும், வெள்ளையாக தானே இருக்கும். அந்த கத்திரிக்காய்ங்கிறது ஊதா நேரத்தில் இருக்கும் இல்லைங்களா, அது உடனே அதனுடைய நிறம் என்னவாயிடுச்சு, வெள்ளையாக மாறிடுச்சு. உடனே அந்த எல்லாரும் அங்கே இருந்த எல்லா காய்கறியும் இருந்தாங்கள்ல, எல்லா காயும் இருந்தாங்கள்ல, அந்த காயெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. உடனே அந்த தம்பிக்கும் என்ன ஆயிடுச்சு, சிரிப்பு வந்துருச்சு. நம்மளே பார்த்தோமா எப்படி இருக்கும், சிரிப்பாக இருக்கும் தானே. கத்திரிக்காய் வெள்ளையாக மாறிடுச்சுன்னா எப்படி சிரிப்பாக இருக்கும் நமக்கு. மாவுக்குள்ள வந்துட்டா நம்மளே என்ன பண்ணுவோம், நம்மளாம் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கீழே விழுந்தாவே நீங்களாம் சிரிப்பீங்க தானே. ஆனால் சிரிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கைப்பிடிச்சி தூக்கிட்டு அவனுக்கு எங்காச்சும் காயம் ஏற்பட்டுருக்குதான்னு பார்க்கணும். ஆனால் இது கத்திரிக்காய்க்கு அடியெல்லாம் பல்ல, என்னாச்சு, அது மாவுக்குள்ள விழுந்து தன்னோட நேரத்தையவே மாறி எழுந்திருக்குது. உடனே என் தம்பி என்ன பண்ணான், பார்த்து சிரிச்சிட்டான். எல்லாரும் சந்தோஷமாக தம்பியை எப்படியோ நம்ம சிரிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. தம்பியும் அழுகி நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம எல்லாத்தையுமே எப்படி இது பண்ணணும், சிரிக்க வச்சு தான், யாரையும் நம்ம அழ வைக்கக்கூடாது. அதான் காய்கறிகளுடைய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தம்பியை நம்ம எப்படியாச்சும் சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அதை சிரிக்க வச்சிட்டாங்க. உங்களுக்குரிய வினா, கீழ்காணும் காய்களின் பெயர்களை எழுதுக. நாம் இப்போ அங்கே காய் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த காயில் உங்களுக்கு ஒரு 2 காய் இருக்குது. அந்த காயுடைய பெயரை நீங்கள் எழுதணும். இந்த 2 காய்க்குரிய பெயரை நீங்கள் எழுதணும். அதுதான் உங்களுக்குரிய இன்றைய வீட்டுப்பாடம். நன்றி மாணவர்களே.